குடிசை இருட்டில் அருகிலிருந்த நாடா விளக்கின் ஒளியை கூட்டி கடிகாரத்தில் நேரம் பார்த்தாள் சரசு. மணி 3 நெருங்கி கொண்டிருக்க இன்னும் விடிய 2 மணி நேரத்திற்கு மேல் இருக்கிறதே. அவளுக்கு தூக்கம் வரவில்லை. அருகில் தலைமாடு கால் மாடு தெரியாமல் தூங்கும் பிள்ளைகள் பரமனையும் தேவியையும் பார்த்தாள். வள்ளியை அனுப்பி வைத்து 6 மாதம் இருக்குமா? பாவம். வீட்டில் வளர வேண்டியவளை இப்படி வறுமைக்காக வேலைக்கு வெளியூருக்கு அனுப்பி வைத்து வயதுக்கு வந்த மகள் எப்படி இருக்கிறாளோ? நேற்று பட்டணத்துக்கு போன முத்துசாமி அண்ணன் வரும்போது வள்ளியை 2 நாள் லீவு கொடுக்க சொல்லி அழைச்சிட்டு வர்றதா சொல்லிவிட்டு போனாரு. எப்படியும் விடிகிற நேரம் வள்ளி வந்துடுவா. மகளை பார்க்க அந்த தாயின் மனது ஏங்கியது என்று தான் சொல்ல வேண்டும். வள்ளி துணி துவைச்சு காய போட்டாச்சுன்னா பெரியம்மாவுக்கு வெந்நீர் வச்சு உடம்புக்கு ஊத்திவிடு. அப்படியே பரனில் இருக்கிற பித்தளை கூடத்தை இறக்கி புளி போட்டு தேய்த்து வை. அடுக்கடுக்காக வள்ளிக்கு வேலைகளை சொல்லிக் கொண்டே போனால் வள்ளி அந்த வீட்டிற்கு வந்ததிலிருந்து ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் உழைக்கிறாள். 2 பிள்ளைகள், அம்மா அப்பா மற்றும் வாதம் வந்த பாட்டி என பெரிய குடும்பம். எல்லோருக்கும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி சென்று அவரவர் சொல்லும் வேலைகளை செய்யவே வள்ளிக்கு பொழுது பத்தாது. ஊரில் அம்மா தம்பி தங்கச்சியோடு சந்தோஷமாக இருந்த நாட்கள் நினைவுக்கு வந்து கண்களில் நீர் திரளும். 3 வேளையும் பலகாரம் சாதம் சாம்பார் என்று நல்ல சாப்பாடு அவர்கள் கொடுத்தாலும் வீட்டில் அம்மா உருட்டி தரும் பழைய சோறும் வெங்காயமும் தான் அவள் ஞாபகத்துக்கு வரும் என்று தான் சொல்ல வேண்டும். முத்து மாமாதான் அம்மாவிடம் பேசி பட்டணத்தில் வேலைக்கு சேர்த்து விட்டார். போன முறை அம்மாவிடம் கொடுக்க சம்பளம் வாங்க வந்த முத்து மாமாவிடம், மாமா அம்மா தம்பி தங்கச்சிய பார்க்கணும் போல இருக்கு. வீட்டை விட்டு வந்து 6 மாசம் ஆச்சு. வீட்டுக்கார அம்மா கிட்ட சொல்லி அடுத்த முறை வரும்போது என்னையும் கூட்டிட்டு போ மாமா என்றாள். கட்டாயம் அழைச்சிட்டு போறேன் பாப்பா. வீட்டில் இருக்கிறவங்க சொல்ற வேலைய செஞ்சு நல்ல பிள்ளையாக நடந்துக்க. உன் சம்பள பணம் உன் அம்மாவுக்கு எவ்வளவு உதவியா இருக்கும், புரியுதா என்று சொன்னார். தலையாட்டினாள் வள்ளி. இங்க பாருமா, வேலைக்கு வள்ளிய போல ஆள் அமையறது கஷ்டம். வாய் பேசாம சொன்ன வேலையை செய்யறா. 2 நாள் தானே, அனுப்பி வை. அப்புறம் வேலையை விட்டு நின்னுக்கிறேன்னு சொன்னா நம்ம பாடு திண்டாட்டம் ஆயிடும். பெரியம்மா சொல்லி அனுமதி வாங்கி தர வள்ளிக்கு ஊருக்கு போகிறோம் என்கின்ற எண்ணமே சந்தோஷத்தை கொடுத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இங்கு வேலைகள் அதிகம். ஊருக்கு போனால் திரும்ப வரக்கூடாது. அங்கேயே அம்மாவிடம் சொல்லி பஞ்சு மில்லில் ஏதாவது வேலை பார்த்து அவர்களுடனேயே இருக்க வேண்டும். இப்படி தனிமையில் எல்லோரையும் விட்டுவிட்டு ஒற்றையில் வந்து ராத்திரி பகல் பாராமல் உழைக்க வேண்டாம் என்று எண்ணிக்கொண்டாள் வள்ளி. முத்து மாமாவுடன் ஊருக்கு கிளம்பியவளை பெரியம்மா அழைத்தாள். வள்ளி, இந்த 100 ரூபாய் வச்சிக்க. உன் தம்பி தங்கச்சிக்கு சாப்பாடை ஏதாவது வாங்கிட்டு போ. போனது மாதிரி 2 நாள்லயே வந்துடுடி. நீ இல்லாம என்னால தனியா எந்த வேலையும் செய்ய முடியாது. உன் உதவி ஒத்தாசையில தான் இந்த பாட்டியோட வண்டி ஓடிட்டு இருக்கு. வந்துடுறியா? பெரியம்மா அடிக்கடி கோபித்து கொண்டாலும் அன்பானவள். மனதில் நினைத்து கொண்டாள் வள்ளி என்றுதான் சொல்ல வேண்டும். குடிசையினுள் நுழைந்த வள்ளியை தழுவி கொண்டாள் சரசு. வள்ளி, நல்லா இருக்கியா? உன்னை பார்த்து எத்தனை நாளாச்சு? அக்காவை கண்டதும் பரமனும் தேவியும் அவளை சூழ்ந்து கொண்டார்கள். அவள் வாங்கி வந்த தின்பண்டங்களை அவர்கள் ஆவலோடு பிரித்து சாப்பிட கண்கள் கலங்க மகளையே பார்த்தாள் சரசு. ராவுத்தர் கடையில் 50 ரூபாய் கொடுத்துவிட்டு கடன் சொல்லி 1/2 கிலோ நெஞ்செலும்பும் கறியுமாக வாங்கி வந்து அம்மியில் மசாலா அரைத்து வாசனையாக கறி பிரட்டல் செய்து முட்டை பொரித்து சாதம் வடித்தாள். ஆத்தா, எதுக்கு இப்படி மாஞ்சு மாஞ்சு வேலை பார்க்குற? நான் என்ன விருந்தாளையா? உன் மாவதானே வந்திருக்கேன். இருக்கட்டுமே, 6 மாசமா உனக்கு சமைச்சு போடாததை இந்த 2 நாள்ல செஞ்சு போடுறேன். நல்லது கெட்டது சமைக்கும் போதெல்லாம் உன்னை நினைச்சுப்பேன் வள்ளி. ஆத்தா, நான் உன் கையால உருட்டி கொடுத்த பழைய சோத்தையும் வெங்காயத்தையும் தான் நினைச்சுப்பேன் சொன்னவள் சரசுவின் கழுத்தை கட்டி கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். தம்பி தங்கையுடன் சிரித்து பேசி ஆத்தா கையால் கரிசோறு சாப்பிட்டு வள்ளிக்கு அன்றைய பொழுது சந்தோஷமாக போனது என்று தான் சொல்ல வேண்டும்.
இரவு ஆத்தாவின் அருகில் அவள் மேல் கையை போட்டு படுத்து கொண்டாள். எனக்கோசரம் இன்னைக்கு வேலைக்கு லீவு போட்டுட்டியா ஆத்தா? ஆமாம், நாளைக்கும் வரலன்னு சொல்லிட்டேன். என்ன 2 நாள் கூலி பணத்தை பிடிச்சுக்குவாங்க, போகட்டும். உன்னோடு இருக்கிற திருப்தி கிடைக்குதே, அது போதும். அப்புறம் நீ ஊருக்கு கிளம்பிடுவ. எப்போ உன்னை திரும்ப பார்க்க போறனோ தெரியாது. பரமனும் தேவியும் நல்லா படிக்கிறாங்களா ஆத்தா என்று அவள் கேட்டாள். படிக்க வைக்கணும் வள்ளி. என்னோட ஆசை கனவெல்லாம் என்ன தெரியுமா? 2ஐயும் நல்லா படிக்க வச்சு ஒரு டீச்சரா ஆபீசரா இந்த சமுதாயத்தில் அதுங்களுக்கு ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தி நம்ம தரித்திரத்தை போக்கணும். நாமளும் தலை நிமிர்ந்து வாழ முடியும்னு நிரூபிக்கணும். உன்னோட அப்ப இப்படி 3 பிள்ளைகளை கொடுத்துட்டு என்னை தனிமரமாக தவிக்க விட்டுட்டு ஓடி போனானே, இடிஞ்சு போய் அழுதுட்டு இருந்த என் கண்ணீரை துடைச்சது யார் தெரியுமா? நீதான் கண்ணு. உனக்கு 6 வயசு இருக்கும். அம்மா அழுவாத, நான் உனக்கு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீ பார்த்த பார்வை அன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை நல்லபடியாக பார்க்கணுன்னு என்னை தேத்திக்கிட்டு கடுமையாக உழைச்சேன். இருந்தாலும் என் உழைப்பு நம்ம வயிற்ற நிரப்ப தான் சரியாக இருந்துச்சு. நீ 5ஆம் வகுப்போடு படிக்க மாட்டேன்னு சொல்லி என்னோடு காட்டிலையும் மேட்லையும் வேலைக்கு வர ஆரம்பித்தேன். வயசுக்கு வந்த பிறகு உன்னை நல்லபடியாக பாதுகாக்கணுமே, ஒரு நல்லவன் கையில் ஒப்படைக்குங்கிற வரைக்கும் இந்த ஆத்தாவுக்கு நிம்மதி ஏது? முத்துசாமி அண்ணன் நம்பிக்கையாக சொன்னதால் உன்னை வேலைக்கு அனுப்பினேன். தனியாளாக இந்த குடும்பத்து சுமையை சுமக்க முடியாமல் தவிச்ச எனக்கு ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து தோள் கொடுத்ததே. இப்பவும் உன் சம்பாத்தியத்தில் நான் பிள்ளைங்க படிக்குது. முத்துசாமி அண்ணன் முன்பணமாக 5000 ரூபாய் நீ வேலை செய்கிற இடத்துல இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு. அடுத்த வருஷம் 2 பேருக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அப்போ இருந்து நிர்வகிக்க வேண்டிய குடும்பத்தை நீதான் தாயி தூக்கி நிறுத்திட்டு இருக்க. சொன்னவளின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது. அந்த இருட்டிலும் வள்ளிக்கு நன்றாக தெரிந்தது. என் மனக்குறையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ அங்கே எப்படி இருக்க தாயி? உன்னை நல்லா கவனிச்சுக்கிறாங்களா? நல்ல சாப்பாடு தர்றாங்களா? வேலை ஒன்றும் அதிகமில்லையே. அப்படி ஏதும் இருந்தால் சொல்லு தாயி. நீ அங்கே போய் தனியாக கஷ்டப்பட வேண்டாம். இங்கேயே கூழோ கஞ்சியோ இருக்கிறத குடிச்சிட்டு எப்படியாவது சமாளிப்போம். ஆத்தா, நான் கஷ்டப்படுறதா யார் சொன்னது? என்னை வீட்டில் ஒருத்தர் மாதிரி பார்த்துக்கிறாங்க. வேலையும் அதிகம் இல்லை. என்னை பற்றி கவலைப்படாத. தம்பி தங்கச்சியை நல்லா படிக்க வை. நீ நினச்ச மாதிரி நம்ம குடும்பம் நல்லா வரும். நான் உனக்கு என்றைக்குமே துணையாக இருப்பேன். கவலைப்படாத ஆத்தா சொன்ன வள்ளி சுமைக்கல்லாக நிற்க தன்னை திடப்படுத்தி கொண்டாள் என்றாள்.